ஆல் பாஸ் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மெல்ல கற்போர் வெல்வது எப்படி 10ஆம் வகுப்பு கணிதத்தில் பார்த்துட்ருக்கோம். இதில் 1.1ல் நம்ம தேர்ட் சம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. ஏற்கனவே 2 சம் உங்களுக்கு நடத்தியாச்சு. இப்போ தேர்ட் சம்மில் கொஷின்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்கள். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், கொஷின்ஸை 1க்கு 2 டைம் படிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தெளிவாகிடுவீங்க. அப்போ ஆன்சர் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் நம்ம பண்ணுறதே. அதனால் இஃப் பி கிராஸ் ஏ வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு செட் ப்ராக்கெட்டில் கொடுத்தாச்சு. அதை நல்லா பார்த்துங்க. அவன் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் ஏவும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்மெல்லாம் பார்த்தோம்னா ஏ கொடுத்துருவாங்க, பி கொடுத்துருவாங்க. நம்மளை என்ன பண்ண சொல்லுவாங்க, ஏ கிராஸ் பி போட சொல்லுவாங்க, பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க கொடுத்துட்டு. ஆனால் இங்கே நம்ம எப்பவுமே போன டைமில் ஆன்சர் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஆன்சர் நம்ம கையில் இப்போ கொடுத்துட்டு பி கிராஸ் ஏவை கொடுத்துட்டாங்க. நம்ம ரிவர்சபிளாக ஏவும் பியும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்னவா இருக்கும், பி கிராஸ் ஏன்னும் போது ஃபஸ்ட்டு வர நம்பர் எல்லாமே நமக்கு பியோட வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அப்போ பியோட வேல்யூ என்ன பண்ண, பிக்கு நேரம் -2 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்த செட்லேயோ ஃபஸ்ட்டு வர்றது ஜீரோவோ பியோடது தான். அடுத்ததில் ஃபஸ்ட்டு 3, இது எல்லாம் வந்து செட் ப்ராக்கெட் போட்டு -2 0 3ன்றது பியோட வேல்யூ. அப்போது செகண்டில் என்ன கொடுத்துருப்பாங்க, பி கிராஸ் ஏன்றது ஏ தான் செகண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்கும், 3. இதுலேயும் 3 காமனாக இருக்க 3. அடுத்தது 4. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சம் பார்த்தீங்கன்னா. அப்போ 3,4ன்றது ஏ, அப்போ பின்றது -2 0 3. நம்ம இதை போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து சம்முடைய ப்ரொசீஜர். இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது அடிக்கடி கேட்குற ஒரு பப்ளிக் கொஷின் தான். 2 மார்க் இதில் கன்ஃபார்மாக உண்டு. இதை கொடுத்துட்டு பி கிளாஸ் ஏவை கொடுத்துட்டு ஏபி கண்டுபிடிங்க அப்படின்வாங்க. அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ண, எடுத்தோடனே ஏன்னு எழுதிடக்கூடாது. எடுத்துகிட்டு போயிட்டு பி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ பியோட வேல்யூ எடுத்து பி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஏ எழுதுங்க. ஓகேங்களா, இது தெளிவாக போடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து 4th சம் பார்த்திங்கன்னா, இது ஒரு 5 மார்க்ஸ் சம்மர் தான். இஃப் ஏ 5,6 கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ 4 5 6ன்னு கொடுத்துட்டாங்க, சியோட வேல்யூ 5 6 7 செட் ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஷோ தட் இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் எல்ஹெச்எஸ் சைடில் என்ன பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ரைட் சைடில் பார்த்தோம்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பவுமே எல்ஹெச்எஸ் தான் நம்ம போடணும். ஏ கிராஸ் ஏ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்போ ஏவோட மதிப்பை 2 முறை எழுதிருங்க, ஏ கிராஸ் ஏ. அப்போ 5,6 5,6. அப்போ நம்ம எப்பயும் போல் நம்ம செட் ப்ராக்கெட்டில் போடும்போது 5,5, அடுத்தது 5,6 ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது 6,5 6,6. ஓகேங்களா, இது 1ன்னு போட்டு வச்சுன்னா இது நம்மளோட லெஃப்ட் சைடு ஆன்சர், இது சொல்யூஷன். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு ரைட் சைட் போவோம். அப்போ பி கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ பி என்ன பண்ணால் 2 முறை எழுதிட்டு அதே மாதிரியே நம்ம செட் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட தெரியும். அடுத்து சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிரும். சி கிராஸ் சியும் 5,6 7 எழுதிட்டு அதை எடுத்து செட் ப்ராக்கெட் பண்ணுவோம். இல்லை என்ன கண்டிஷன் நடுவில் கொடுத்துருக்காங்கன்னு திரும்ப திரும்ப பார்க்கணும். நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்செக்ஷன் பண்ண சொல்கிறாங்க. எதை, பி கிராஸ் பியும் சி கிராஸ் சியும் இன்டர்செக்ஷன் பண்ணி ஆன்சர் எழுத சொல்கிறாங்க. அப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னும் போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், காமனாக இதில் எது எது இருக்குன்னு பாருங்கள். 5,5 இருக்குது, 5,6 இருக்குது, அடுத்தது 6,5 6,6. ரெண்டுத்துலேயுமே காமனாக பி பிலையும் சி சியில் இருக்கிறத இன்டர்செக்ஷன் பண்ணி காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும் நம்ம. ஓகேங்களா, இப்போ 5,5 5,6 6,5 6,6ன்ட்டு நம்ம எழுதுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏக்கோ அதே வேல்யூ தான், நம்ம பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியோட வேல்யூவும் அதே தான். அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ 2 ஈக்குவலாக தான் இருக்குது, நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இட் இஸ் ப்ரூவ்டு, நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இட் இஸ் ப்ரூவ்டு. நீங்கள் ஆன்சர் ஃபினிஷ் பண்ணுங்கள். சேமாக தான் வரும், எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்